இந்த சைடு பார்த்தா அப்படியே பள்ளம், இந்த சைடு ரைட் சைடு சாமி ஃபுல்லாக ஃபென்ஸ் மாதிரி போட்டு இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஹைட்டில் தான் இருப்பீங்க, கிட்டத்தட்ட ஒரு 4000 அடி மேலே இருப்பீங்க, 4000 அடி நடந்து மேலே போயிருப்பீங்க. அந்த சாமி பார்த்தா அலுப்பு தெரியாது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அது உண்மைதாங்க. மேலே போய் நின்று சாமி பாருங்கள், எதுவுமே தெரியாது. நீங்கள் 7 மலை என்ன 7 மலை விட்ட ஏறிடலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். சில பேர் சொல்லுவாங்கல்ல சிவன் நினச்சாதான் பார்க்க முடியும் அப்படின்னு, அதெல்லாம் உண்மைதாங்க. அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போய் டவர் இருக்காது. நீங்கள் ஏறுறது இங்கே வந்துட்டீங்க, ஏறிட்டு இறங்குறீங்க அப்படின்னு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. வணக்கம் வணக்கம் வணக்கம், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். லாஸ்ட்டு 2 வீக்ஸ் முன்னாடி நம்ம வீடியோ போட்டிருப்போம், வெள்ளிங்கிரி மலை வீடியோ. அது பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வியூஸ் போயிருந்தது. அதாவது நம்ம பேஜில் அதுதான் இப்போ அதிக வியூஸ்ன்னு நினைக்கிறேன். வெள்ளிங்கிரி பார்த்தீங்கன்னா நீக்கியாச்சு. நிறையா பேர் அந்த வீடியோ கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, எப்போ நிற்கிறாங்க சொல்லுங்கள். நானும் பின் பண்ணியிருந்தேன், பட் நிறையா பேர் அதை பார்க்கல. அதுக்கு கீழே வந்து கமெண்ட் போட்டுட்டு இருந்தாங்க, எப்போ ஓப்பன்ட்டு. பட்டு ஓப்பன் பண்ணியாச்சு. இப்போது சிவராத்திரி அப்போ நீக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் தான் ஒரு மே வரைக்குமோ மார்ச் வரைக்குமோ டைமிங். அதுக்குள்ளே போயிட்டு வந்துக்கலாம். முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு வந்துக்கோங்க. மலையேறது முடிஞ்ச அளவுக்கு சீக்கிரமாக போயிட்டு வந்துக்கோங்க. ஏன்னா எப்போ மூடுறாங்க, இன்கேஸ் எதனா இந்த மழை சீசன் டக்குன்னு இந்த கோடை மலை அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அதெல்லாம் பெஞ்சிச்சுன்னா டக்குன்னு லாக் பண்ணிடுவாங்க, யாரையும் விட மாட்டாங்க. அதுங்காட்டி எவ்வளோ முடியுமோ அவ்வளோ சீக்கிரம் போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துடுங்க. சில பேர் சொல்லுவாங்கல்ல சிவன் நினச்சாதான் பார்க்க முடியும் அப்படின்னு, அதெல்லாம் உண்மைதாங்க. மலை ஏறிட்டு நாங்கள் பசங்களாம் தான் போனோம், ஃபேமிலி யாரும் போல், ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து நாங்கள் தான் போயிட்டு வந்தோம். பட் பெஸ்ட் எக்ஸ்பீரியன்ஸுங்க. நம்ம போனப்போ பார்த்தீங்கன்னா நல்லா இருந்துச்சுங்க. அதாவது ஒரு 7 மலை, என்னென்ன தப்பு நாங்கள் பண்ணோம், என்னென்ன தப்பு, அதாவது கைடு மாதிரி சொல்கிறேங்க, என்னென்ன தப்பு பண்ணோம், என்னென்ன தப்பு கூடாது, நீங்கள் என்னென்ன எடுத்துகிட்டு போகணும், அந்த இதெல்லாம். நாங்கள் காரில் தாங்க போனோம், ஈரோட்டிலேருந்து காரில் தான் போனோம். ஒரு 10:30 தான் அங்கே போயிருக்கோம், 10:30 தான் அங்கே போயிருப்போம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா ஒரு 12 மணி நேரம் ஆகுங்க. மேலே ஏறிட்டு கீழே இறங்குறது எல்லாம் சேர்த்து 12 மணி நேரம் ஆகும். இன்கேஸ் யாராவது ஹில்ஸ், அந்த சென்னிமலை சிவன்மலை, எங்கள் ஊர் சைடு ஈரோடு சைடு சென்னிமலை சிவன்மலை பழனி அதெல்லாம் இறங்கியிருந்தீங்கன்னா மாதம் ஏறுறீங்க, இல்லை அப்போ ஏறுவீங்க அப்படின்னா உங்களுக்கு பிரச்சனை இல்லை. ஒரு மணி நேரம் கம்மியாகுன்னு வச்சுக்கோங்களேன். எப்படி ஏறுறதுக்கு 6 மணி நேரம் ஆயிருங்க, கண்டிப்பாக 6 மணி நேரம் ஆயிரும். இறங்குறதுக்கு ஒரு 5 மணி நேரம்னு வச்சுக்கோங்க. மேலே சாமி பார்க்கறதுக்கு 1 மணி நேரம், அங்கே இருந்தீங்கன்னா 1 மணி நேரம் முடியாதுங்க. அங்கே ரொம்ப ஃபாகு. நான் அந்த வீடியோ இதில் உங்களுக்கு எப்படியோ பின்னாடி வீடியோ ஓட்டுக்கிட்டே இருப்பேன், அப்படியே பாருங்கள், ஃபுல்லாக ஃபாகாக தான் இருக்கும் மேலே. அப்புறம் பார்த்தீங்கன்னா குச்சி இருக்குது பாருங்கள், குச்சி அங்கே முக்கியமாக அவசியமாக தேவை குச்சி. ஏன்னா பார்த்தீங்கன்னா ஏறுறப்போ கூட ஏறிடலாங்க, அப்படியே லைட்டாக ஊனி ஏறிடலாம். பட் இறங்குறப்போ, அந்த ஃபஸ்ட்டு மலை இறங்குறப்போ கன்ஃபார்ம் தேவை. குச்சியை எடுக்காமல் ஏறிடுறீங்க, அட்லீஸ்ட் சும்மாவாச்சு கையில் தூக்கிட்டு போயிட்டு கீழே கொண்டு வந்துக்கோங்க, வரப்போ கண்டிப்பாக யூஸ் ஆகும். அப்புறம் திங்ஸ் பாருங்கள், நான் என்னென்ன மறந்தேன்னா எடுத்துகிட்டு போனோம், பட் கொஞ்சம் கம்மியாக எடுத்துகிட்டு போயிட்டோம். ஒன்று மறந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன். பேட்டரி லைட்டு கண்டிப்பாக தேவைப்படும். வீட்டிலேருந்து கிளம்புறப்பே பேட்டரி லைட், நல்ல பேட்டரி லைட் ஒன்று எடுத்துக்கோங்க. ஏன்னா காலையில் 9 மணிக்கு ஏறினீங்கனாலும் நைட் அந்த 7 மணிக்கு பகல இருட்டிடும். 9 மணிக்கு இறங்குறீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக பேட்டரி லைட் தேவை. அப்புறம் பார்த்தீங்கன்னா செல்லுக்கு பவர் பேங்க் எப்படியோ ஒரு சில பேர் யூஸ் பண்ணலைன்னா விட்டுருங்க, பவர் பேங்க்கு அது அவங்க விருப்பம். அப்புறம் பார்த்தீங்கன்னா மேலே போய் டவர் இருக்காது. நீங்கள் ஏறுறது இங்கே வந்துட்டீங்க, ஏறிட்டு இறங்குறீங்க அப்படின்னு வீட்டுக்கு இன்ஃபார்ம் பண்ணிடுங்க. 2வது மலையில் கிடைக்கும், அப்புறம் 4வது மலையில் கிடைக்கும்னு நினைக்கிறேங்க டவர், அவ்வளோதான். அதுக்கப்புறம் கிடைக்காது. தண்ணி பாட்டில் எடுத்துக்கோங்க. முதல் மலைக்கு 2வது மலைக்கு கண்டிப்பாக தண்ணி பாட்டில் தேவைப்படும். 3வது மலை ஸ்டார்டிங்கில் தான் உங்களுக்கு சொனை இருக்கும். அதுக்கப்புறம் 6வது மலையில் இருக்கும். 6வது மலை ஒரு ஃபால்ஸ் மாதிரி கட்டி விட்டுருப்பாங்க, அதில் தண்ணி ஊறிக்கிட்டே இருக்கும். இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும், கட்டி விட்டுருப்பாங்க, அதில் ஊறிக்கிட்டே இருக்கும். குளிக்கலாம். சில பேர் மேலே ஏறிட்டு குளிச்சுட்டு அதுக்கு மேலே போய் சாமி பார்ப்பாங்க. நாங்கள் குளிக்கலான்னு தான் பார்த்தோம், பட் பார்த்தீங்கன்னா மலையிலே நாங்கள் நனைச்சிட்டோம் 7வது மலை போகிறப்போ. உங்களுக்கு சொல்கிற மாதிரிங்களா. ஏன்னா அதுக்கப்புறம் ஃபுட்டு எதுனா தக்காளி சாப்பாடு, அது இன்கேஸ் எப்படியோ சாப்பிட்டா ஏற முடியாது, அதுங்காட்டி ஸ்நாக்ஸ் எடுத்துக்கோங்க. இந்த முறுக்கு, அந்த மாதிரி பிஸ்கட்டு, அந்த மாதிரி எடுத்துக்கோங்க, அதுதான் உங்களுக்கு ஹெல்ப் ஆகும். 2 குட்டை பிஸ்கட் போட்டு தண்ணி குடிச்சிங்கன்னா கொஞ்சம் நேரம் பசிக்காது, டக்குன்னு ஏறிட்டு இறங்கிடலாம் அந்த மாதிரி. அப்புறம் பார்த்தீங்கன்னா லைனாக ஒரு மலையாக சொல்கிறேன் பாருங்க, எங்களுக்கு எப்படி இருந்துச்சு நாங்கள் ஏறிட்டு இறங்கினது அதெல்லாம். மலை பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக இதுங்க, ஃபுல்லாக படிக்கட்டு. ஆக்சுவலாக இப்போ நெட்டு குத்தலாக தான் ஏறும். ஒரு சவாலானது இதுதான் வச்சுக்கோங்களேன். ஃபஸ்ட்டு மலை முடிகிறது வந்து வெள்ளப்பிள்ளையார்னு ஒரு கோயில் வருங்க, அந்த கோயில் வந்தது தான் ஃபஸ்ட்டு மலை முடியுதுன்னு அர்த்தம். அதுக்கு அடுத்து 2வது மலை. ஆக்சுவலாக அவங்க பிரிச்சிருக்காங்க 7 மலை. 2வது மலை பாதி ஏறினீங்கன்னா வழுக்குப்பாறை, அதை தாண்டி தான் உங்களுக்கு சொன்ன இருக்கும். நாங்கள் அது ஃபஸ்ட்டு மலையிலே எல்லா தண்ணியும் தீர்த்தாச்சு. ஏதோ பரவாயில்லைங்க, ஒரு சோடா கடை இருந்துச்சு முதல் மலையில், அங்கே போய் சோடாவை குடிச்சிட்டு அதுக்கப்புறம் தான் கொஞ்சம் ரொம்ப ஆளுக்கு ஒரு 1/2 டம்ளர் தான் குடித்தோம். அதுக்கப்புறம் ஏற முடியாது. அதுக்கப்புறம் அங்கே சோடாவை குடிச்சிட்டு 2வது மலைக்கு ஃபுல்லாக தண்ணி காலி. 3வது மலை ஸ்டார்டிங் அப்போ தான் அந்த சொனையில் தண்ணி பிடிச்சிட்டு மறுபடியும் ஏற ஆரம்பித்தோம்.
நாலாவது மலை கடைசியில், அதாவது 2 மலைக்கு ஒரு சொன்ன இருக்குங்க. அப்போ தான் அது தண்ணி பார்த்து யூஸ் பண்ணிக்கோங்க. வியூ பார்த்தீங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நீங்கள் 6வது மலை கொஞ்சம் தாண்டினோடனே உங்களுக்கு ஃபுல்லாக ஃபாகு எல்லாமே மறைச்சிரும். 6வது மலை எப்படி சொல்கிறது, இந்த கொடைக்கானல் ஊட்டியெல்லாம் வியூ பாயிண்ட் பார்ப்போம் தெரியுமா, அதே மாதிரி தாங்க இருக்கும். ஏன்னா நீங்கள் அவ்வளோ ஹைட்டில் தான் இருப்பீங்க. கிட்டத்தட்ட ஒரு 4000 அடி மேலே இருப்பீங்க. 4000 அடி நடந்து மேலே போயிருப்பீங்க. ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ்னு சொல்லலாம். பட் அந்த 6வது மலை 7வது மலை ஏறுறப்போ இறங்குறப்போ கொஞ்சம் பார்த்து நிதானமாக ஏறி இறங்குங்க. ஏன்னா மழை பெஞ்சுன்னா ரொம்ப வலிக்கூட ஆரம்பிச்சிடும். மேக்ஸிமம் அந்த வெயில் அடிக்கிற டைம்லேயே டக்குன்னு எவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போக முடியுமோ அவ்வளோக்கு எவ்வளோ சீக்கிரம் போயிட்டு வந்துக்கோங்க. அதுங்கட்டு தான் மேலே நான் போனப்போ நான் சாமி பார்த்து ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் சாமி முன்னாடி நின்றுட்டோம். அப்படியே போய் பார்த்துட்டு அந்த சாமி பார்த்து அலுப்பு தெரியாது அப்படிம்பாங்க பார்த்தீங்களா, அது உண்மைதாங்க. மேலே போய் நின்று சாமி பாருங்கள், எதுவுமே தெரியாது. நீங்கள் 7 மலை விட்ட ஏரியலாம் அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கும். இந்த சைடு பார்த்தா அப்படியே பள்ளம், இந்த சைடு ரைட் சைடு சாமி ஃபுல்லாக ஃபென்ஸ் மாதிரி போட்டு சூப்பராக வச்சுருக்காங்க. ஆக்சுவலாக ஃபாரஸ்ட் ஆஃபீஸர்லாம் ஹெட்ஸ் ஆஃப் தாங்க. வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஃபுல் வீடியோ ட்ரக் வீடியோ வேணும்னா நாங்கள் போயிட்டு ஏறினது இறங்குனது எல்லாம் ட்ரக் வீடியோ வேணும்னா லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், போய் செக் பண்ணி பாருங்கள். நான் என்ன தப்பு பண்ணோம், என்ன தப்பு நீங்கள் பண்ணக்கூடாது அதை சொல்லலான்ட்டு தான் இந்த வீடியோ. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோ சீக்கிரம் பார்ப்போம். பாய்.